ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 3 ல இருந்து 4 இயர் குழந்தைக்கான ஒரு ஷர்ட் கட் பண்ண போறோம். சரிங்களா? சட்டை ஆண் குழந்தைகளுக்கான சட்டை வந்து நம்ம கட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்னென்ன அளவுகள் எல்லாம் தேவைன்றதை நான் இதில் உங்களுக்கு எழுதியிருக்கேன். இது வந்து நம்ம குழந்தையோட இருந்து எடுத்த ரெடி அளவுகள். சரிங்களா? அவங்களுக்கான பாடி லூஸ் வந்து சுற்றளவு வந்து 18 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 10 இன்ச்சு. கொஞ்சம் ஒரு இருக்கட்டும் தான் சேர்த்து எடுக்க சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் லூஸ் இருக்கட்டும்னு. சட்டை உயரம் வந்து 15 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. கை உயரம் வந்து கையோட நீளம் வந்து 4 இன்ச்சும், கை சுற்றளவு வந்து 5 இன்ச்சும், ஆம்ஹோல் வந்து 5 இன்ச்சும் அவங்க பாடியிலேருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதுபடி வந்து ஒரு சிம்பிள் கட்டிங் நம்ம ஷர்ட் எப்படி பண்ண போறோன்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து ஷர்ட் நம்ம அளவு சட்டையில இருந்தே நம்மளுக்கு வந்து அளவெடுத்து எப்படி கட்டிங் பண்றதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து மெஷர்மெண்ட் வைஸ் படி நம்ம கட்டிங் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாவே தான் இருக்கும். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இந்த அளவுகளை வந்து நம்ம மார்க்கிங் எப்படி பண்ணணுன்றது பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஷர்ட்டுக்கான நம்மளோட மெட்டீரியல். ஓகேங்களா? நம்ம நார்மலா வந்து பிளவுஸோ இல்லை வந்து வேற எந்த கார்மெண்ட் தைச்சாலும் வந்து ஃபோல்டிங் சைடு நம்ம சைடு வச்சுதான் வந்து கட்டிங் பண்ணுவோம். சரிங்களா? ஆனா ஷர்ட்டுக்கு அப்படி பண்ணக்கூடாது. ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைடு வச்சுக்க கூடாது. சரிங்களா? ஓப்பன் சைடு தான் நம்ம எடுத்துக்கணும் ஃபர்ஸ்டாவே. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்டோட டிப்பே. இது நீங்க மாத்தி போட்டுட்டீங்கன்னா வந்து கட்டிங்கே மிஸ்டேக் ஆயிரும். சரிங்களா? ஸோ ஓப்பன் சைடு வந்து நம்ம சைடு வச்சுக்கோங்க, க்ளோஸ் சைடு வந்து எதிர்பக்கம் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுபடி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஷர்ட் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து கரை மடிச்சடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு. இது வந்து பாய்ஸோட வியர்ன்றதுனால வந்து காஜா பட்டி பட்டனும் காஜா பட்டியும் நம்ம தப்போம். சரிங்களா? அதுக்காகவும் ஒரு 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு கரை சைடே தான் வந்திருக்குது, அதனால 1.5 இன்ச்சே போதுமானது. இல்ல நான் உங்களுக்கு கரை சைடு வரல, இந்த மாதிரி கிளாத் தான் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 1/4 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்காக தேவைப்படும்ன்றதுனால ஒரு 2 இன்ச்சாவே நீங்க மடிச்சு இன்னொரு இந்த பாக்ஸ் போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து எனக்கு கரை இருக்கிறதுனால 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு 1.5 இன்ச்சு மடிச்சடிக்கவும், இங்கே ஒரு 1.5 இன்ச்சு காஜா பட்டனுக்காகவும் நான் விட்டுருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷர்ட்டோட உயரம் வந்து 15 இன்ச்சஸ். சரிங்களா? 15 இன்ச்சு. ஸோ ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக நான் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? 15.5 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஷோல்டர் வந்து நம்ம 10 இன்ச் எடுத்திருந்தோம். ஸோ அதில் வந்து டிவைடட் பை 2 போட்டோம்னா 5 இன்ச் வரும். ஓகேங்களா? 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் வந்து கழுத்தின் அகலம் நம்ம கார்மெண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி தான் இது ஷர்ட்டுக்குமே நம்ம கழுத்தின் அகலம் எடுக்கணும். சரிங்களா? இவங்களுக்கு வந்து நான் ஒரு 1.25 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். ஏன்னா குட்டி குழந்தை தான், ஒரு 3 ல இருந்து 4 வயசு குழந்தைன்றதுனால 1.25 இன்ச்சே போதுமானது. இறக்கம் வந்து நான் ஒரு 1.5 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே பாக்ஸ் போட்டுக்கலாம். இதே கொஞ்சம் 5 வயசு 6 வயசு 7 வயசு குழந்தைகளுக்காக 2 இன்ச் அளவு கூட நம்ம வந்து கழுத்தின் அகலம் கொடுத்துக்கலாம். இறக்கமுமே ஒரு 1.25 ல இருந்து 2 இன்ச்சு. ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொஞ்சம் 1/4 இன்ச் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கழுத்தின் வளைவு நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? வரைஞ்சிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இது பாய்ஸ் வியர்ன்றதுனால நம்ம ஸ்லோப் கொடுக்கணும். அதுக்காக 1 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? 1 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 1 இன்ச்சுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம வந்து நம்ம ஆம்ஹோல் வரைஞ்சிக்கணும். சரிங்களா? இந்த 1 இன்ச்சுக்கு அப்புறத்துல இருந்து ஆம்ஹோல் வந்து நான் 5 இன்ச் நம்ம எடுத்திருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இங்க லைன் போட்டு நம்ம ஆம்ஹோலோட இறக்கம் இங்க இருந்து மார்க் பண்ணிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைட்ல இருந்துமே ஒரு 5.5 மார்க் பண்ணி ஆம்ஹோல் ஜாயிண்ட் ஆகிற இடம் எதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதை அப்படியே லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்க டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரெடியில இருந்து 6.5 இன்ச் இருக்கும். சாரி 6 இன்ச் இருக்கும். ஓகேங்களா? நம்ம 1 இன்ச் வந்து ஸ்லோப்புக்காகவும் 5 இன்ச் ஆம்ஹோலுக்காகவும் சேர்த்து நான் 6 இன்ச் இங்க எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பாடி லூஸ் எவ்வளோன்றது பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து மார்பு சுற்றளவு வந்து 18 இன்ச்சு.
சரிங்களா. இது வந்து பாய்ஸுக்கான கார்மெண்ட்ன்றதுனால வந்து ஒரு 10 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். நம்ம பாடி லூஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து வியரிங்க்கு நல்லா இருக்கும். ஸோ 10 இன்ச் எக்ஸ்ட்ரா போகும்போது 28 இன்ச்சு டிவைடட் பை 4 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அப்போ 7 இன்ச்னு எனக்கு வந்து பாடி லூஸ் வருது. ஸோ அந்த 7 இன்ச்சை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே குழந்தைன்றதுனால ஈவனாக தான் இருக்கும் எல்லா இடமுமே. சரிங்களா. சேம் 7 இன்ச் நான் இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஆம்ஹோல் வளைவு வரையணும். அதுக்காக இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக இப்படி ஒரு ஸ்லோப்பாக கோடு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே புரியும். ஸோ இதுலேருந்து அப்படியே வந்து ஒரு ஆம்ஹோல் வளைவு வரைஞ்சிக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இங்கே நம்ம 1 இன்ச்சுக்கு இங்கே ஸ்லோப் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. இங்கேயுமே இந்த ஸ்லோப்புக்கான லைன் இங்கே நெக் லைன்லேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் நம்ம வந்து பேக் பீஸ்க்கான மார்க்கிங். ஸோ அப்படியே நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மார்க் பண்ணிக்கிற இடத்துல அப்படியே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் நம்ம கட் பண்ணிட்டோம். சேம் இது வந்து இதே வச்சு நம்ம வந்து பேக் பீஸ் அப்படியே கட் பண்ணிக்கலாம். வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து நம்ம 1.5 இன்ச்சு காஜாக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. அதில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி நான் ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் பீஸ் மார்க் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் சைடாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம இங்கே ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணியிருக்க பக்கத்துலேயே வந்து துணி நம்மளுக்கு இருக்குது. குழந்தைன்றதுனால துணி தாராளம் தான். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, இது வந்து காஜா பட்டிக்காக நம்ம 1.5 இன்ச் கொடுத்துருந்தோம். அந்த 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. அதையும் சேர்த்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஃபோல்டு பண்ணி அப்படியே நம்ம வந்து இந்த ஃபோல்டிங் சைடில் இதை அப்படியே பிளேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. நம்ம ஃபோல்டிங் சைடு இந்த நம்ம அந்த காஜா பட்டி இது ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுவும் வந்து சேமாக இருக்கணும். ஸோ இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். ரிமைனிங் இருக்கிற மார்க்கிங் எல்லாமே நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ வந்து இங்கே ஷோல்டர் இங்கே தான் எண்டாக இருக்குது. ஸோ இதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லைனையும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வந்து இருக்கிற ஆம்ஹோலை ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதையும் அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ரிமைனிங் இருக்கிற மார்க்கிங் எல்லாமே சேம் தான். நம்ம இருக்கிறத அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 1.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணியிருந்தது எல்லாமே அவ்வளோ அப்படியே தான். ஸோ வந்து இந்த ஃபோல்டிங் அப்படியே எடுத்துட்டு இங்கே நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு வந்து பேக் பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் நம்மளுக்கு வரணும். அதுக்காக தான். ஸோ இப்படி எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேங்களா. ஸோ இது அவ்வளோதான். பேக் பீஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஃப்ரண்ட் பீஸ் அப்படியே போடுறோம். ஆம்ஹோல்லேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறோம். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே அப்படியே சேம் தான். கட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் மார்க் பண்ணிட்டோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் மார்க் பண்ண போறோம். ஸ்லீவுக்கு என்ன பண்ணணும்னா வந்து இங்க நம்ம ஆம்ஹோல் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதுல இருந்து நம்ம 1 இன்ச் இப்படி வந்து டேப்ல விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஆம்ஹோல் வளைவு அப்படியே பொறுமையா வச்சு பாருங்க. 1 இன்ச் இப்படி விட்டுட்டு டேப் வச்சு பொறுமையா வச்சு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 8.25 இன்ச் வருது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. இதுதான் வந்து ஆம்ஹோலோட நம்மளுக்கு சுற்றளவு. ஸோ அதே 8.25 இன்ச்சை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ சேம் இதே மாதிரி தான் நம்ம 1.5 இன்ச் வந்து ஃபோல்டிங்காக ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறோம். 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து 4 இன்ச் தான் குழந்தைன்றதுனால. ஸோ 4 இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ஒரு 1/2 இன்ச், நான் டோட்டலாக வந்து 4.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். ஸோ டவுன் வந்து ஒரு 2 இன்ச் கொடுத்துக்கலாம். சரிங்களா. சுற்றளவு வந்து ஒரு 5 இன்ச். இங்கேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே வந்து ஸ்லீவோட ஷேப் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். ஒரு
சிம்பிளா ஒரு சின்னதா ஒரு உள்குழி வெட்டிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ். இந்த ஒரு சின்ன உள்குழியை வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படியே. அவ்வளவுதான், ரொம்ப லைட்டா எடுத்துக்கோங்க சரிங்களா, ரொம்ப தேவைப்படாது. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க, நம்ம உள்குழிவு வெட்டி இருக்கிற இடத்த வந்து. ஸோ சென்டரையும் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஷோல்டர் கிட்ட வர அந்த பட்டி பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷோல்டர் கிட்ட ஒரு பட்டி பீஸ் மாதிரி நம்ம ஷர்ட்ல ஜாயின் பண்ணுவோம். ஸோ அது வந்து கட் பண்ண போறோம் சரிங்களா. அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 2 பீஸை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதுல வந்து என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோல்டிங் சைடு நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கணும், அந்த மாதிரி பாத்துக்கோங்க சரிங்களா. இதுல ஜாயிண்ட் போடக்கூடாது, ஜாயிண்ட் போடாத அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஷோல்டர் இங்க நம்ம ஃப்ரண்ட் பீஸ்ல எவ்வளவு எடுத்திருந்தோமோ அதை அப்படியே இங்க மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம 5.5 நான் மார்க் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா. அதை அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ அதை அப்படியே லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கத்துல வந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்க வந்து ஒரு 2.5 இன்ச் ஓகேங்களா. ஸோ இந்த 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்லோப்பா ஒரு பிளே இருக்கணும், அதுக்காக தான் இது. ஸோ நம்ம நெக்கோட அகலம் இங்க எவ்வளவு கொடுத்துருந்தோமோ அதை அப்படியே இங்க மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 1.25 இன்ச்சு நான் கொடுத்துருந்தேன், நீங்க எவ்வளவு கொடுத்துருந்தீங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. 1.25 இன்ச்சு. இது வந்து இங்க இந்த டவுன்வர்ட்ஸ்ல வந்து ஒரு வளைவு வரையணும், அது வந்து ஒரு 3/4 இன்ச்சுல இருந்து ஒரு 1 இன்ச்சுக்குள்ள பாத்துக்கோங்க, அதிகம் விடாதீங்க சரிங்களா. நான் ஒரு 3/4 இன்ச்சு டவுன் கொடுத்துக்கிறேன். அதை அப்படியே பாக்ஸ் போட்டு கர்வ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இந்த நம்ம நெக் வரைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா, இதுல இருந்து இங்க ஒரு இங்க மார்க் பண்ணிருந்தோம் இல்லைங்களா 2 இன்ச்சு. ஸோ அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், இந்த பட்டி பீஸ் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம், இது மட்டும் இங்க ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஏதாவது கரெக்ஷன் ஆனா கூட நீங்க ஆல்டர் பண்ணிக்கிறதுக்கு அந்த 1/2 இன்ச் ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. ஸோ அதுக்காக தான். ஸோ இது அப்படியே வந்து இந்த நெக்கோட வளைவுல இருந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இது வந்து நெக் லைன் கிட்ட நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டி மாதிரி வரும், அதுக்காக தான். ஸோ இது கட் பண்ணியாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷர்ட்டுக்கு தேவையானதை ஃபுல்லாமே கட் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் கட்டிங் வந்து. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பீஸு ஓப்பன் சைடா இருக்கும், இது பேக் பீஸு, ஸ்லீவு, பட்டி. நம்ம காலர் வந்து நம்ம ஸ்டிச்சிங் அப்போ காலர் வந்து கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்றது நம்ம ஸ்டிச்சிங்ல பார்க்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கட்டிங் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.